किशन रेड्डी जी, तमिलनाडु बीजेपी प्रेसिडेंट डॉक्टर एल मुरुगन, नेशनल जनरल सेक्रेटरी श्री रवि जी, श्री सीपी राधाकृष्णन जी, फॉर्मर सेंट्रल मिनिस्टर श्री पोन राधाकृष्णन जी, श्री एल गणेशन जी, मंत्री श्रीनिवास जी, जी के सेल्वा कुमारी जी, पार्टी कलीग्स, डिस्टिंग्विश्ड कार्यकर्ता, वणक्कम तमिलनाडु, वणक्कम कोयम्बतूर, वेट्रीवेल वीरावेल. I am so happy to be among you all. Pranam to the dynamic people of the Congo region. There is something very special about this soil. This soil has nurtured great thinkers, scholars, freedom fighters, scientists, and more. The grand temples of this region and the entire state of Tamil Nadu draw people from all over the world. I have just come from a program where many development works were launched. The works cover the energy sector, port modernization, connectivity, housing and urban development. These works will further ease of living and ensure a life of dignity for the people of Tamil Nadu. உங்களோடு இருப்பதில் எனக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி. செயலாற்றல் மிக்க கொங்கு பகுதி மக்களுக்கு என் வணக்கங்கள். இந்த கொங்கு மண்ணுக்கென்று சில மிகச்சிறந்த தன்மைகள் உண்டு. இந்த கொங்கு மண் ஆகச்சிறந்த சிந்தனையாளர்களையும் அறிஞர்களையும் விடுதலை வீரர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கிய மண் இந்த கொங்கு மண். இந்த பகுதியிலும் தமிழகம் எங்கிலும் இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இந்த பகுதிக்கு சுண்டி இழுத்து வரவைக்கிறது. நான் இப்போதுதான் நிறைய வளர்ச்சி பணிகள் துவங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்து இந்த மேடைக்கு வருகின்றேன். மின்துறை, துறைமுகம் நவீனமயமாக்கல், இணைப்புகளை உருவாக்குதல், வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாடு போன்ற வளர்ச்சி பணிகள் அங்கே துவங்கி வைக்கப்பட்டன. இது போன்ற பணிகள் நமது வாழும் வசதிகளை மேலும் சுலபமாக்கும் என்பதோடு மட்டுமல்ல, தமிழக மக்களின் கண்ணியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் திட்டங்கள் அவை. Friends, this year Tamil Nadu will elect a new government. The assembly elections are happening at a critical moment of Indian history. In the last few years, the people of India have given a strong message. The people of India have spoken that they want development-oriented governance. The only politics people will accept is politics of development and good governance. People want government where the fruits of progress reach the poor. They want anti-development elements to be at distance. நண்பர்களே, இந்த ஆண்டு தமிழ்நாடு ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறது.
இந்திய வரலாற்றின் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாக இந்திய மக்கள் ஒரு வலிமையான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை மையப்படுத்துகிற அரசாங்கங்கள் மட்டுமே தங்களுக்கு வேண்டும் என்று இந்திய மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் செயல்படும் அரசாங்கங்கள் எல்லாம் மறுபடியும் வெற்றி பெறுகின்றன. நல்லாட்சி நடத்துகிற கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வளர்ச்சிக்கு எதிரானவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்திய மக்கள். Friends, the way the NDA government at the center and the Tamil Nadu government have worked is a classic example of cooperative federalism. We have worked together for the benefit of the people of Tamil Nadu. The work done has been extensive. The conventional view of development only took into account the more vocal interest groups. Because of that, two sections were ignored: small businessmen and small farmers. The NDA government has given topmost priority to these two sections. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமும் தமிழக மாநில அரசாங்கமும் கூட்டுறவு கூட்டாட்சி என்ற தத்துவத்திற்கான நல்ல உதாரணமாக செயல்படுகிறது. நாங்கள் தமிழக மக்கள் பயன்பெறுவதற்காக சேர்ந்து பணியாற்றினோம். மிகவும் விரிவாக அந்த பணிகள் நடைபெற்றன. இதற்கு முன்னதாக வளர்ச்சி பற்றிய பார்வை எல்லாம் யார் அதிகம் சத்தமிடுகிறார்களோ அவர்களைத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்வதாக இருந்தது. அதனால் சிறிய வியாபாரிகளும் சிறிய விவசாயிகளும் தான் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிறிய வியாபாரிகளுக்கும் சிறிய விவசாயிகளுக்கும் தான் மிக உயர்ந்த முக்கியத்துவம் கொடுத்த அரசாக இருந்தது. Friends, when in Coimbatore I have to talk about the MSME sector, their role in building an Atmanirbhar Bharat is very valuable. I want to specially applaud MSME sector of Coimbatore for creating wealth and adding value. The government of India has taken many measures to help MSMEs. One example is Emergency Credit Line Guarantee Scheme. In the post-COVID period, this scheme is important for MSMEs. MSMEs in Tamil Nadu have benefited greatly under this scheme. Almost 14,000 crore rupees have been sanctioned for 3.5 lakh MSMEs across the Tamil Nadu. In Coimbatore district, almost 25,000 small industrial units have benefited from this scheme. நண்பர்களே, நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது குறு சிறு நடுத்தர தொழில்கள் பற்றி பேசியாக வேண்டாம். குறு சிறு நடுத்தர தொழில்துறை தன்னிறைவு பெற்ற பாரதம் என்கிற கருத்தாக்கத்திற்கு மிகவும் மதிப்பு சேர்த்த துறை சிறு குறு நடுத்தர தொழில்துறை. இந்திய அரசாங்கம் இந்த சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அரசு உத்தரவாதம் தரும் அவசரகால கடன் உதவி திட்டம், அது இந்த பகுதியிலே மிக அதிகம் பேருக்கு அந்த பலன்கள் சென்று சேர்ந்திருக்கின்றன. கொரோனா தொற்று முடிந்த நிலையிலான காலகட்டத்தில் இது போன்ற திட்டங்கள் சிறு தொழில்களுக்கும் குறு தொழில்களுக்கும் நடுத்தர தொழில்களுக்கும் மிகவும் முக்கியமான பங்காற்றுகிற திட்டங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில்கள் இதனால் மிக அதிக பலன்களை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 3.5 லட்சம் சிறு குறு தொழில்களுக்கு 14,000 கோடி ரூபாய் கடன் உதவியை இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூரில் மட்டும்
25,000 சிறு தொழிற்சாலைகள் இதனால பலன் பெற்றிருக்கிறது இந்த திட்டத்தினால. Friends, last year the definition of MSME was changed, making it more inclusive and broad-based. I fully understand that our MSMEs need greater help for grievance redressal and finding new opportunities. For that, especially dedicated portal called Champions was launched to provide the necessary hand-holding. The announcement in this budget include MSME specific reforms for faster resolution of cases. Custom duties were reduced on various steel products. Exemption to steel scrap duty had been granted till 31st March 2022. Duties were raised on steel screw plastic builder, wear and prone feed. நண்பர்களே, சென்ற ஆண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் என்பதற்கான வரையறையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் பரந்துபட்டதாகவும் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவும் அந்த வரையறை விளங்குகிறது. நமது சிறு குறு தொழில்களுடைய குறைகள் களையப்படுவதற்காகவே, புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவே இன்னும் பேருதவி தேவை என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் அதற்கென்றே சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட சாம்பியன் என்கின்ற இணையதளம் நிறுவப்பட்டு அந்த தொழில்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கென்று விரைவாக வழக்குகளை தீர்க்கும் சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய எஃகு பொருட்கள் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 2022 வரை இரும்பு எஃகு ஸ்கிராப்புக்கான வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு ஸ்க்ரூக்கள், பிளாஸ்டிக் கட்டிட பொருட்கள், பிரான் என்கிற வகையான மீனுக்கான உணவு இவற்றிற்கெல்லாம் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, we are equally focused on building a vibrant textile sector. In the last 7 years, the government of India has modernized the textile infrastructure. Credit access has improved and machinery modernized. In the budget of Mega Investment Textile Park Scheme has been announced. 7 textile parks will come up in 3 years. Export of leather products, garments, and handicrafts are being encouraged. Textile was also an integral part of the PLI scheme announced late last year. Once again, I assure the MSME sector that I and my government are with them in their efforts. India is proud of them. நண்பர்களே, நாம் வலிமையான ஜவுளித்துறையை கட்டமைப்பதிலும் கூட அதிக கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் அரசு ஜவுளித்துறையின் உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தி இருக்கிறது. கடன் வழங்குவதும் அதிகரித்து இயந்திரங்களை நவீனப்படுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில மித்ரா என்று சொல்லக்கூடிய பெரிய முதலீடுகளுக்கான ஜவுளி பூங்கா திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 7 ஜவுளி பூங்காக்கள் வந்துவிடும் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். தோல் பொருட்கள், ஆடைகள், கைவினை பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி கூட பெரிய அளவிலே ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜவுளி என்பது சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட PLI திட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை நான் இங்கே மீண்டும் உறுதியளிக்கின்றேன். நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன், நான் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களுடன் இருக்கிறேன் என்பதை நான் இங்கே மீண்டும் உறுதியளித்து சொல்லிக் கொள்கிறேன். இந்தியா இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூலம்
இந்த தேசம் பெருமைப்படுகிறது என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். Friends, in the same way, it has been our honor to work for the small farmers of India. In the past 7 years, our efforts for the small farmers are aimed at giving them a life of prosperity and dignity. From Kisan credit cards to soil health cards, from e-NAM to an effective crop insurance scheme, we want to bring a paradigm shift in the agriculture sector. We do not want our small farmer to be dependent on anyone or feel suffocated due to middlemen. The PM Kisan scheme just completed 2 years yesterday. 11 crore farmers have gained from this scheme. For many years, the farmers of India demanded MSP rise. It was our government that had the opportunity to bring a holistic MSP rise. In the last 6 years, MSP for copra had nearly doubled. We will keep working for this associated with their sector. நண்பர்களே, அதுபோலவே இந்தியாவின் சிறிய விவசாயிகளுக்காக செயலாற்றுகிறோம் நாம் என்பதில் நாம் ரொம்ப பெருமை கொள்கிறோம். கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் நாம் சிறு விவசாயிகளின் வளமான வாழ்க்கைக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கும் இலக்காக வைத்து தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். விவசாயிகளுடைய கடன் அட்டையிலிருந்து மண் பரிசோதனை அட்டை வரை, ஈனாம் என்கிற திட்டத்திலிருந்து பயிர் பாதுகாப்பு திட்டம் வரை விவசாய துறையிலே தலைகீழ் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சிறிய விவசாயிகளுக்கு யாரையும் சார்ந்தோ அல்லது இடைத்தரகர்கள் தலையிட்டால் மூச்சு திணறும்படியான நிலையோ சிறிய விவசாயிகளுக்கு என்றும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நாம் விரும்புகிறோம். பிரதமரின் கிசான் திட்டம் நேற்றோடு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 11 கோடி விவசாயிகள் இந்த பிரதமருடைய கிசான் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்திய விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வை இந்த அரசுதான் கொண்டு வந்தது என்கிற சிறப்பு இந்த அரசாங்கத்திற்கு உண்டு. அது மாத்திரமல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக இருந்த கோரிக்கை கொப்பரைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கொப்பரை 2 மடங்காக குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, other development needs of Tamil Nadu have also been addressed. Over 12 lakh houses have been sanctioned to Tamil Nadu alone under the PM Awas Yojana. Tamil Nadu's urban areas are rapidly growing. Many cities in Tamil Nadu come under the Smart Cities program. Tamil Nadu has gained from the Jal Jeevan Mission too. Since the Jal Jeevan Mission began, over 14 lakh rural households got tap water connection. நண்பர்களே, தமிழகத்தில் மற்ற வளர்ச்சிக்கான தேவைகளும் கூட நிறைவேற்றப்பட்டு கொண்டே வருகின்றன. தமிழகத்தில் மாத்திரம் 12 லட்சம் வீடுகள் பிரதமருடைய இலவச வீடு திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 லட்சம் வீடுகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்கள் மிகவும் துரிதமாக வளர்ந்து வருகிற நகர்ப்புறங்கள். தமிழ்நாட்டினுடைய பல நகரங்கள் கூட திறன்மிகு நகரங்கள், ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அவை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஜல் ஜீவன் என்று சொல்கிறோம், உயிர் நீர் திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் மிக அதிக பலன்களை அடைந்து கொண்டிருக்கிற திட்டமாக இருக்கிறது. இப்போது தமிழகத்தின் கிராமப்புற வீடுகளில் 14 லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ள கிராமங்களாக இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, we take great pride in the culture of Tamil Nadu. Tamil
is the oldest language in the world. Tamil festivals are marked globally. Across India, we have decided to allow technical and medical education in the local language. Countless youth will benefit from this decision. நண்பர்களே, தமிழ் பண்பாட்டில் நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். உலகின் தொன்மையான மொழி தமிழ் மொழி. தமிழருடைய திருவிழாக்கள் உலகமெல்லாம் புகழ்பெற்ற திருவிழாக்கள். இந்தியா முழுமையும் பொறியியல் கல்வியையும் மருத்துவ கல்வியையும் உள்ளூர் மொழியிலேயே அனுமதிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதனால் எண்ணற்ற இளைஞர்கள் இதன் மூலம் பலன் பெறுவார்கள். Friends, today the nation is seeing two distinct styles of politics. The opposition's misgovernance with corruption and NDA's governance with compassion. Both the methods are very different. For the opposition, what matters is personal gains. They want to capture power to fill their pockets. DMK and Congress meetings are like corruption hackathons. Their leaders sit and brainstorm how to loot. Those who give most innovative ways are given posts and ministries. The opposition style of politics is based on bullying and harassing. Whenever DMK comes to power, they promote a strongman culture. In every district, they have anti-social elements who trouble innocent citizens. Party cadres leave no chance to get extortion money. Do you know who suffers the most in such a culture? It is the women of Tamil Nadu. Entire Tamil Nadu knows how DMK treated Amma Jayalalitha ji. I do not need to repeat it. This shows their attitude to women. Sadly, leaders who troubled Jayalalitha ji have been rewarded by DMK and Congress. Can you ever forget the long power cuts during the DMK regime? நண்பர்களே, இன்று நம் தேசமே இரண்டு முற்றிலும் வேறுபட்ட அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஊழலுடன் கூடிய காட்டாட்சி, இன்னொன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கருணை ஆட்சி. இந்த இரண்டு மாதிரிகளுமே முற்றிலும் வேறுபட்ட அரசியல் மாதிரிகள். எதிர்க்கட்சிகளுக்கு என்ன வேண்டும்? தங்கள் சுயலாபம் ஒன்றுதான் அவர்களது அரசியல் இலக்கு. இந்த அணுகுமுறை ஒன்றில்தான் அவர்களது அரசியல். அவர்கள் தங்கள் சட்டை பையை நிரப்பிக் கொள்ளத்தான் ஆட்சியை பிடிக்க விரும்புகிறார்கள். திமுகவும் காங்கிரசும் நடத்தும் கூட்டங்கள் எல்லாம் ஊழலுக்கான கணிப்பொறி திட்டங்கள் போல உள்ளது. அது மாத்திரமல்ல, அவர்களது தலைவர்கள் எல்லாம் எப்படி கொள்ளையடிப்பது என்பதை பற்றி மூளையை கசக்கி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொள்ளையடிப்பதற்கு யார் சிறந்த வழிகளை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பதவிகளையும் அமைச்சரவையில் பதவியும் கொடுக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் அரசியல் என்பது துன்புறுத்தக்கூடிய அரசியல், கொடுமைப்படுத்தக்கூடிய அரசியல். எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் மூர்கனின் பண்பாட்டை வளர்த்தெடுக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்பாவி மக்களுக்கு தொல்லை தரும் சமூக விரோதிகளை தங்கள் பக்கம் வைத்திருக்கிறார்கள். கட்சி தொண்டர்களோ மாமூல் பணம் பறிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் விடுவதில்லை. இது போன்ற ஒரு கலாச்சாரத்தால் யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டின் பெண்கள் தான். அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை திமுக எப்படி நடத்தியது என்பதை நன்காக அறிவார்கள்.
நான் திரும்ப அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெண்கள் மீதான அவர்களது எண்ணத்தை தான் இது காட்டுகிறது. யாரெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் திமுகவும் காங்கிரசும் பெரிய வெகுமதியை அளித்தார்கள். திமுக ஆட்சி காலத்தில் நிலவிய மிக நீண்ட நேர மின்வெட்டை நீங்கள் எப்போதாவது மறந்ததுண்டா? Friends, NDA's approach is governance with compassion. When crores of bank accounts were opened, who gained the most? The poor. When India achieved near total sanitation coverage, who got a life of dignity? The poor. Who benefit the most from the world's largest healthcare program in the world, Ayushman Bharat? The poor. When stent and knee replacement became cheap, who does it help? The poor. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அணுகுமுறையே கருணையுடன் கூடிய ஆட்சி என்பதுதான். கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் புதிதாக துவங்கப்பட்ட போது அதனால் அதிகம் பயனடைந்தவர்கள் யார்? ஏழை எளிய மக்கள். இந்தியா முழுமையான சுகாதார திட்டத்தை சாதித்து காட்டிய போது கண்ணியமான வாழ்வை பெற்றவர்கள் யார்? மறுபடியும் ஏழை எளிய மக்கள் தான். உலகின் மிகப்பெரிய உடல்நல திட்டமான ஆயுஷ்மான் பாரத், அந்த திட்டத்தில் அதிகம் பலனடைந்தவர்கள் யார்? ஏழைகள். எப்போது இதய நோய் சிகிச்சைக்கான கருவிகளும் மூட்டு மாற்று சிகிச்சை கருவிகளும் விலை குறைக்கப்பட்டதோ அப்போது அது யாருக்கெல்லாம் உதவியது? ஏழை எளிய மக்களுக்கு தான். Friends, the DMK has lost the right to be called an all Tamil Nadu party. The last time they won a full majority on their own in the state was 25 long years ago. Both Congress and DMK are suffering from internal contradictions. Both parties have tried to launch and relaunch their respective first families, but they have not got success. There is a continuous family drama there. DMK and Congress are so busy in internal matters that they cannot deliver good governance to Tamil Nadu. In contrast, NDA family is united. The aim is one and only one: welfare of the Tamil Nadu, welfare of the Tamil people. நண்பர்களே, திமுக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான கட்சி என்ற உரிமையை முற்றிலுமாக அது இழந்துவிட்டது. அவர்கள் முழுமையான பெரும்பான்மை பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைத்து 25 ஆண்டுகளாகிவிட்டது. இப்போது அவர்கள் தமிழகம் என்ற பிராந்தியத்திற்குள் உள்ள ஒரு பிராந்திய கட்சி. திமுகவும் காங்கிரசும் உள் முரண்பாடுகள் நோயால பீடிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கின்றார்கள். இரண்டு கட்சிகளும் திரும்ப திரும்ப தங்கள் கட்சியின் முதல் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முயற்சித்து அதிலே தோற்று போயிருக்கிறார்கள். காங்கிரசும் திமுகவும் அவர்களுடைய உள் விவகாரங்களிலே சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்களால் நல்லாட்சி தர முடியாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்று ஒற்றுமையுடன் பலமாக திகழ்கிற ஒரு கூட்டணியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தமிழகத்தின் நலன் மாத்திரமே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. Friends, DMK